இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் ஜெயிக்கிறார்கள். வசனம் மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். இந்த வார்த்தை பலவந்தம் அப்படின்ற உடனே நம்மளுக்கு எல்லாம் நினைவு வருது, இந்த சண்டை, வன்முறை, அடிதடி, இதுதான் ஞாபகம் வருது இல்லையா? ஆனால் இங்கே பலவந்தம் சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய பசியும் தாகமும் கொண்டவர்கள், அதாவது விசுவாசத்தில் பின்னடையாத மனநிலை உள்ளவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளுபவர்களை குறித்து இங்கே சொல்லுகிறது. மிகுந்த ஆர்வமும் அர்ப்பணிப்பும் கொண்டவர்களை குறித்து சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியையும் அதன் ஆற்றலையும் தீவிரமான அர்ப்பணிப்புடன் ஏற்றுக்கொண்டு பரப்புவதற்காக தயாராக இருக்கிறவர்களை குறித்து சொல்லுகிறது. லூக்கா 16:16. நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரையும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம்னா நம்மளுக்கு மோசே தான் ஞாபகம் வருது இல்லையா? அப்போ தீர்க்கதரிசிகள்னா யார்? எலியா, ஏசாயா, எரேமியா. அப்போது நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் யோவான் வரையில் இருந்தது என்று பார்க்கிறோம். அதற்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. மத்தேயு 11:12 பார்க்குறோம் இல்லையா? யோவான் ஸ்நானன் காலம் முதல் இது வரைக்கும்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கோம். இது வரைக்குமே பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். யோவானுடைய செய்தியை பார்த்தீங்கன்னா என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஏன்னா அவர் தான் இந்த ராஜ்யத்தை அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பாருங்க, நம்ம இந்த பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள், ஜெயிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இது நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். யாக்கோபை பார்க்கலாம். ஆதியாகமும் 32:26 பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன், உம்மை போக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல அவர் பலவந்தம் பண்ணுகிறார் பாருங்க. அவருக்கு நல்லா தெரியும், இவர் தான் நம்மளை ஆஸ்வதிக்க முடியும், இல்லாட்டி நம்ம முடியவே முடியாது, நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியாது. நம்ம பின்னாடி அவர் மாமனார், முன்னாடி அவனுடைய சகோதரன், இவனுக்கு வாழ்வா சாவான் இருக்கு பாருங்க லைஃப். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஆசீர்வதித்தாதான் நான் உங்களை விடுவேன்னு சொல்கிறாரு. அப்போது இந்த இடத்துல இந்த ஆசீர்வாதத்தை அவர் விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுகிறார். அப்போது நீங்களும் நானும் தேவன்கிட்ட அவருடைய வாக்குத்தத்தத்தை வைத்து விசுவாசத்தோட ஜெபத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க. அந்த ஆவிக்குரிய பசி, அந்த தாகம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உற்சாகப்படுத்துகிறார். இந்த வசனம்லாம் படிக்கும் பொழுது நம்மளுக்கு உற்சாகம் வரணும் பாருங்க. அடுத்தது மோசே பார்க்கலாம் பாருங்க. ஜனங்களுக்காக இடைவிடாமல் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய சித்தத்தை பிடித்து கொண்டு அவர்களை வழி நடத்துகிறாரு பாருங்க. அவர் மூலயமா அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்குது. எப்படி? அந்த ஒரு ஆவிக்குரிய பசி, தாகம் இல்லை, தேவன் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு, நான் அதை முடிக்கணும், பரலோகமே எனக்கு கை கொடுக்குது இல்லையா? தேவனை முகமுகமாய் சந்தித்த மனிதர் அவர். புதிய ஏற்பாடில் பவுலை பார்க்கலாம் இல்லையா? சவுலாய் இருந்து எப்படி பவுலாய் மாறினார் இல்லையா? அப்போ இவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் பவுலாய் மாறினதுக்கப்புறம் எவ்வளோ அடி உதை, சிறைச்சாலை, துன்பங்கள் எல்லாம் அவர் அனுபவிச்சார். ஆனால் அவர் சொல்கிறாருப்பாங்க, எதுவுமே என்னை கிறிஸ்துலேருந்து பிரிக்கவில்லை. அவருடைய நோக்கமே ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேணும்னு சொல்லி பாருங்கள், கிறிஸ்துவனுடைய கிருபையை அறிவிக்கிறாரு, புதிய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறாரு. எப்படி இதெல்லாம் செய்தார்? ஒரு அர்ப்பணிப்பு. இந்த மாதிரி வேதத்தில் நம்ம அநேகரை நம்ம சொல்ல முடியும் பாருங்கள். இவங்கெல்லாம் பலவந்தம் பண்ணினவர்கள் பரலோக ராஜ்யத்தை. பாருங்கள், இவர்கள்லாம் வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள், ஆவிக்குரிய தாகம் இல்லாதவர்கள், பலவந்தம் பண்ணாதவர்களை குறித்து கூட நம்ம பார்க்கலாம் பாருங்களா. மத்தேயு 25:18. ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அதே நீங்கள் மத்தேயு 25:26 பார்த்தீங்கன்னா, பொல்லாதவனும் சோமுலுமான ஊழியக்காரனே என்று அழைக்கிறார். ஏன்னா எந்த முயற்சியுமே அவன் எடுக்கலை இல்லை. அவனுக்கு என்னன்னா, நம்ம வாங்கிட்டோம், இதை என்ன பண்ண, திருப்பி நான் கொடுக்கணும், அதுதான் அவன் மைண்டில் இருந்துச்சு தவிர அதை எப்படி அதை யூஸ் பண்ணணும், எப்படி அதை பெருக்கணும், அதை எப்படி தேவன் எனக்கு கொடுத்துருக்க தாளந்தை நான் பயன்படுத்தணுன்ற எண்ணமே அவனுக்கு இல்லை. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் பாருங்கள். கர்த்தர் எல்லா வரங்கள் கொடுத்துருப்பாரு, தாளந்து கொடுத்துருப்பாரு, அதை அறியாமல் இருக்கிறாங்க.
எப்படி லைஃப் நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்ற அவிசுவாசத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பார்வை எப்படி இருக்குன்னா, அந்த யோசுவா காலேபு போல இருக்கும் பாருங்க. ஒரு விசுவாசம் உள்ளவதாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நிறைய வேதத்தில் நம்ம பார்க்க முடியும் பாருங்கள். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ண முடியாமல் விழுந்து போனவர்களை நம்ம பார்க்கலாம். சிம்சோன், தேலியால், இல்லை யூதாஸ், காம், அப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க. இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய அற்புதங்களை கண்ணால் கண்டவங்க இல்லையா? அப்போ கூட பாருங்களேன், அவங்க விசுவாசிக்காமல் இருந்தாங்க பாருங்கள். அவ்விசுவாசமாக இருந்தாங்க, முறுமுறுத்தாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்து அவிசுவாசத்தோட முறுமுறுக்காமல் என்ன பண்ணணும்னா, வார்த்தை கையில் வைத்து எப்படி யாக்கோபு எப்படி அவன் விடாப்பிடியாக அவன் பெற்றுக்கொண்டான் பாருங்கள். அப்படியாக பாருங்கள், ஒரு யாக்கோபு போல் இல்லை ஒரு பவுலை போல் பாருங்கள், எப்படி ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் விடாமுயற்சியாய் ஆவிக்குரிய பசி தாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் ஒரு இடத்துல இதை படித்தேன். அதாவது இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்தின் பலவந்தத்தை பட்டயம் மற்றும் அக்கினி ஆகியவற்றை வரையறுப்பதன் மூலம் விளக்குகிறார் என்று பார்த்தோம். இதில் பாருங்கள், இந்த ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக பயன்படுத்துகிற 2 காரியம் பாருங்கள், பட்டயம், அக்கினி. அப்போ பட்டயம்னா தேவனுடைய வார்த்தை, இரு கருக்குள்ள பட்டயம் இல்லை, அந்த தேவனுடைய வார்த்தையை வைத்து பாருங்கள் எதிரியை நம்ம வீழ்த்த முடியும். அந்த அக்கினின்றது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உதவியோட அவருடைய வழிகாட்டுதலோட இந்த பூமியில் தேவன் நமக்கு என்ன காரியங்கள் வைத்திருக்காரோ அற்புதமாய் நடத்துவார். நம்ம சுய பலத்தோட சுய முயற்சியோடு நம்ம செய்ய வேண்டியதே இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார். அதை நம்ம விசுவாசித்து பாருங்கள், நம்மளுக்குரிய வாக்குத்தத்தங்களா சுதந்திரத்தோடு அதிகாரத்தோட பலவந்தத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், சுதந்திரிக்கலாம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, நாங்கள் தியானித்தது போல பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று பார்த்தோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு அந்த ஆவிக்குரிய பசியும் தாகமும் உண்டாகட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தில் ஆண்டவரே பின்னடையாத அந்த மனநிலை உடையவர்களாய் அர்ப்பணிப்புடன் ஆண்டவரே வாழவும் ஆண்டவரே உடைய வார்த்தையாக பட்டயத்தை வைத்து ஆண்டவரே எதிராய் வருகிற எல்லா பிசாசின் கிரியைகள் அவனுடைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் வீழ்த்தத்தக்க அந்த அதிகாரம் உடையவர்களாய் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை அக்கனை எங்கள் மேலே இறங்கி அந்த அபிஷேகத்தோடு ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற காரியங்கள் நாங்கள் உற்சாகமாய் ஆண்டவரே அப்பா நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. வேதத்தில் நோவா, மோசே, ஆபிரகாம், யோசேப்பு, எஸ்தர் இப்படியாக ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஜெயித்தார்கள் கர்த்தாவே. நாங்களும் அப்படியாக ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஜெயிக்கிறவர்களாய் பரிசுத்த ஆவியானவரை எங்களை வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.